சென்னையில் வளர்ந்து வரக்கூடிய முக்கிய பகுதிகளில் ஒன்றான மடிப்பாக்கத்தில் ஆங்காங்கே தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. பள்ளம் தோன்றாங்க, மூடுறாங்க, மீண்டும் பள்ளம் தோன்றாங்க, ரிப்பீட். இப்படி திரைப்பட வசனத்திற்கு ஏற்றாற்போல மாறியுள்ளது மடிப்பாக்கம். மழைக்காலங்களில் வெள்ளத்தில் இருந்து மீடும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் மடிப்பாக்கம் 187, 188 ஆகிய வார்டுகளில் உள்ள மொத்தம் 360 தெருக்களில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் 250 கோடி ரூபாய் மதிப்பிலும், மழைநீர் வடிகால்வாய் பணிகள் 143 கோடி ரூபாய் மதிப்பிலும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பார்க்கும் இடமெல்லாம் பள்ளங்கள், மணல் மேடுகள், கரடுமுரடான சாலைகள், தேங்கி நிற்கும் சாக்கடைகளை காண முடிகிறது. இதனால் அம்பேத்கர் சாலை, அண்ணா நகர், குபேர நகர், LIC நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் நாள்தோறும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அவ்வளோ ரொம்ப மோசம். ஒரு தெரு கூட நல்லா இருக்குன்னே கிடையாது. இந்த தெரு நோண்டுறாங்கன்னா, இந்த எண்டில் நோண்டுறாங்கன்னா இந்த கோடியில் நோண்டுவாங்க. எந்த பக்கம் நீங்கள் போவீங்க? சரி, உள்பக்கமாக போனாக்கா அந்த ரோடெல்லாம் நோண்டுறாங்க. அவசர காலத்தில் வயதானவர்கள், கர்ப்பிணிகளை கூட வாகனங்களில் அழைத்துச் செல்ல முடியாத அளவுக்கு சாலைகள் இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். மழை இப்போ போயிட்டுருக்கு, மழைநீர் போயிட்டுருக்கு. நடுவில் வந்து முதல் மெட்ரோ வாட்டர் தோண்டினாங்க, திருப்பி ட்ரைனேஜ் இது போட்டாங்க. ட்ரைனேஜ் முடிச்சு இப்போ மழைநீர் காவா வாங்குறாங்க. மழைநீர் காவும் எந்த பக்கம் போகுதுன்னு அந்த பக்கம் மாற்றி போட்டுருக்காங்க. ஆனால் 3 வேலையும் ஒரே இடத்துல அடுத்தடுத்து செய்யறதுனால கண்டினியூவா 1 வருஷமா வந்து ஒரு விடிவு காலமே இல்லாமல் போயிட்டு இந்த ரோடுக்கு. குண்டும் குழியுமாகவும் கரடு முரடாகவும் காட்சியளிக்கும் சாலைகளால் அவ்வப்போது விபத்துக்கள் நடப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஸ்கூல் போற குழந்தைகள், ஆபீஸ் போறவங்க, அவங்க எல்லாம் ரொம்ப சஃபர் வர்றாங்க. வயசானவங்க வாக்கிங்னு போடுறதுக்கு ஒன்றும் முடியல. இப்பதாங்க கோவில ஒரு மாமி சொன்னாங்க, விழுந்து கையே எலும்பு உடஞ்சு போய் கையே திரண்டுடுது. அது மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் இதுவா இருக்கு. மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக படு மோசமாக காணப்படும் சாலைகளால் அவதிப்படுவதாகவும், எப்போது இயல்பு நிலை திரும்பும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறுகின்றனர் மடிப்பாக்கம் மக்கள். இதுகுறித்து 14வது மண்டல அதிகாரிகளிடம் கேட்டபோது, பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் திட்டம் 80 விழுக்காடு முடிந்துள்ளதாகவும், விரைவில் அனைத்து பணிகளும் முடிந்து சாலைகள் சீரமைக்க தெரிவித்து, குண்டும் குழியுமாகவும் தூசு பறக்கும் பகுதியாக மாறியுள்ள இந்த நிலை எப்போது மாறும் என்பதே மடிப்பாக்கம் பகுதி மக்களின் கேள்விக்குறியாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் நான் பாவினோத் கண்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு.